Hi friends, welcome to kaviarasi kitchen. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு சட்னி ரெசிபி, வெங்காய சட்னி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப கம்மியான பொருட்கள் மட்டுமே சேர்த்து நம்ம இந்த சட்னி செய்ய போகிறோம். சில டைமில் நம்ம குயிக்காக அவசரத்துக்கு ஏதாவது ஒரு சட்னியை நம்ம சீக்கிரமாக செய்யணும்னு நினைப்போம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் ஒரு 4 வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து இது மாதிரி நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடுசாக நறுக்குனிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். கூடவே நான் 5லேருந்து 6 பல் பூண்டு எடுத்து அதையும் இது மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, அப்புறம் 5லேருந்து 6 மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வரமிளகாய் நீங்கள் நார்மலாக எல்லா சட்னிக்கும் சேர்க்குறத விட இதுக்கு 1 அல்லது 2 மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பூண்டு எல்லாமே சேர்த்து வதக்கிடலாம். கூடவே நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளி வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி பழம் சேர்த்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இந்த அளவு வதங்கினா போதும், கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற விட்டுடலாம். ஆறின அப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். இது நம்ம இட்லி, தோசை, அப்புறம் சூடான சாதம், கலவை சாதம் இதுக்கு எல்லாமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க. நல்ல காரசாரமாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு 2-3 சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் போட்டுட்டு இது கூட தாளிப்பு கொடுத்துடலாம். அது கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் கொட்டிடலாம். இது ரொம்ப மணமாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல காரசாரமாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.